ஹாய் மக்களே, நான் தான் யுவராஜ். இன்னைக்கு வந்துட்டேன். ஃபுல் வீட்டில் இன்னைக்கு யுவராஜ் யாரை பற்றி என்ன சுவாரஸ்யமான விஷயம் சொல்ல போறான்னு சொல்லி நீங்க எல்லாம் காத்துட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நான் யாரை பற்றின சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன்னு தெரியுமா? காமெடியிலே வந்து இவங்கள மாதிரி யாருமே காமெடி பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு சூப்பரா கோயம்புத்தூர் ஸ்லாங்க பேசக்கூடிய நம்ம கோவை சரளா அவர்களை பத்தி தான். கோவை சரளா அவர்கள் கோவையில பிறந்தவங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோவை சரளா அவர்களுக்கு கோவை சரளா அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியணுமா? இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. கோவை சரளா அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்து நடிப்புனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட படம்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உயிரா இருந்தாங்க எம்ஜிஆர் மேல. எம்ஜிஆர் அவர்கள் வந்து கோயம்புத்தூருக்கு ஷூட்டிங் விஷயமா வந்தப்போ அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த நம்ம கோவை சரளா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருக்காருன்னு உடனே எம்ஜிஆர் அவர்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஹோட்டல் வாசல்ல போய் நின்றுட்டாங்க. டெய்லி காலையில ஸ்கூலை கட் அடிச்சுட்டு அங்க போய் நின்றுடுவாங்க. ஷூட்டிங் கிளம்பும் போதும் சரி எம்ஜிஆர் பார்ப்பாங்க. ஹோல் டே அங்கேயே வெயிட் பண்ணிட்டு திரும்பி அந்த ஹோட்டலுக்கு வரும்போது அங்கேயே நின்று எம்ஜிஆர் அவர்களை பார்த்து கையாட்டுவாங்க. இதை கவனிச்ச நம்ம எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, அந்த பொண்ணை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாங்க. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஸ்கூல் போகாம இப்படி வந்து டெய்லி இங்க நின்றுட்டு இருக்கேன், உன்னோட படிப்பு கெட்டு போகாதா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு படிப்பை விட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை, உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, உங்க கூட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி கோவை சரளா அவர்கள் சொல்லியிருக்காங்க. கோவை சரளா அவர்களுடைய தலையை நம்ம புரட்சி தலைவர் அவர்கள் வருடி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அவளை முதல்ல படி, அதுக்கப்புறமா நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பிச்சு வச்சாங்க. போறதுக்கு முன்னாடி அட்ரஸ் வாங்கிக்கிட்டாரு நம்ம எம்ஜிஆர் அவர்கள். இந்த அட்ரஸ் தன்னோட உதவியாளர் கையில கொடுத்து இந்த அட்ரஸ்ல இருக்கவங்களை போய் விசாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசாரிச்சு பார்த்ததுல கோவை சரளா அவர்களோட குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படின்னு தெரிய வந்தது. உடனே ஸ்கூலை கான்டாக்ட் பண்ண நம்ம எம்ஜிஆர் அவர்கள், இனிமே அந்த பொண்ணோட எல்லா படிப்பு செலவையும் நான் தான் ஏத்துப்பேன், அந்த பொண்ணை படிக்க வைக்க வேண்டியதான் உங்க கடமை, செலவு பண்ண வேண்டியது ஏன் கடமை அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிட்டார். அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழிச்சுதான் கோவை சரளா அவர்களுக்கு தெரிய வந்தது தன்னை படிக்க வைக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா நடிப்பை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நிறைய படிக்க ஆரம்பிச்சாங்க நம்ம கோவை சரளா அவர்கள். கோவை சரளா அவர்கள் படிச்சுட்டு இருக்கும் போதே சில நாடகங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து பாக்யராஜ் அவர்களுடைய முந்தானை முடிச்சு அப்படின்ற திரைப்படத்துல நம்ம கோவை சரளா அவர்கள் நடிச்சாங்க. அந்த படத்தோட 100வது நாள் விழால வந்து கோவை சரளா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை மீட் பண்ணாங்க. எம்ஜிஆர் கையில ஷீல்டை வாங்கும்போது கோவை சரளா அவர்கள் எம்ஜிஆர் கிட்ட சொன்னாங்களா, என்ன ஞாபகம் இருக்கா, நான் தான் நீங்க படிக்க வச்ச சரளா அப்படின்னு சொன்னாங்க. எந்த சரளா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் யோசிச்சதுக்கு அப்புறமா, ஓ அந்த கோவை சரளாவா அப்படின்னாங்க. அன்னில இருந்து நம்ம சரளா அவர்களுக்கு கோவை சரளா அப்படின்ற பேரை நம்ம எம்ஜிஆர் அவர்கள் தான் வழங்கினார். இதுதான் கோவை சரளா அவர்களுடைய பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுவும் இல்லாம இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கையில இந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? இவனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.